அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறை சாத்தியமற்றது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேடு நடக்காமல் எடுத்த நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் பதில் தரவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? விரிவாக பதிவு செய்யலாம். பதிவு செய்யப்படும் வாக்குகளுடைய அந்த விவரங்களை விவிபேட் மூலமாக 100% ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தற்போது சிறப்பு நீதிபதிகள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணைக்கு நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக விவிபேட்டுடைய வாக்குகளை முழுமையாக எண்ணிக்கை நடத்தி ஒப்பீடு செய்ய வேண்டும் என்ற வாதத்தை தற்போது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன், கோபால் சங்கர் நாராயணன் உள்ளிட்டோர் முன்வைத்து வருகிறார்கள். மிக முக்கியமாக மீண்டும் இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறைப்படி வாக்குச்சீட்டு நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது விவிபேட் இயந்திரங்களில் அச்சாகும் வாக்குகளை வாக்காளர்கள் பெற்று தனிப்பட்டியல் போடும் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுதாரர்கள் தரப்பில் இன்றைய வாதத்தின் பொழுது முன்வைக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்தார். நீதிபதி சஞ்சீவ் கண்ணா குறிப்பிட்ட பொழுது மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறை என்பது சாத்தியமற்றது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மனித தலையீடு இல்லாமல் இருந்தால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சரியாக இயங்கும், முடிவுகள் துல்லியமாக இருக்கும், மனித தலையீடுகள் தான் முறையீடுகளுக்கு காரணமாக இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை தற்போது உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த அடிப்படையில் வாதிட விரும்பினால் மட்டுமே இந்த வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மனுதாரர்கள் தரப்பிற்கு உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது. அதே சமயம் கண்ட்ரோல் யூனிட், இவிஎம், விவிபேட் ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தனித்தனியாக சீல் வைத்து பாதுகாக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. அதே போல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் விதம் குறித்தும் அதில் முறையீடு செய்யாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்தும் பதிலளிப்பதற்கு தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்குவது முதல் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரையிலான அந்த செயல்பாடுகள் என்னென்ன, முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் செயல்படுத்தியுள்ளது என்பது தொடர்பான விளக்கத்தையும் வழங்குவதற்கான ஒரு உத்தரவை தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் மற்றும் கோபால் சங்கர் நாராயணன் ஆகியோர்கள் தற்பொழுது தங்களுடைய அந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.